தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்தி சுருக்கம். இவ்வளவுதான் மத்திய பட்ஜெட். ₹1 வரவு செலவு. 2025-2026 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். அரசின் மொத்த வருவாய் 34.96 லட்சம் கோடி ரூபாய். மொத்த செலவினம் 50.65 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டில் மதிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு ஒவ்வொரு ரூபாயும் எப்படி வருகிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். கார்ப்பரேட் வரி மற்றும் வருமான வரி மூலம் 39 பைசா வருகிறது. ஜிஎஸ்டி மற்றும் இதர மறைமுக வரிகள் வாயிலாக 18 பைசா கிடைக்கிறது. மத்திய கலால் வரி மூலம் 5 பைசா, சுங்க வரிகள் மூலம் 4 பைசா கிடைக்கிறது. வரி அல்லாத வருவாயாக 9 பைசா வருவாய் கிடைக்கிறது. கடனில்லா முதலீட்டு வருவாயாக 1 பைசா கிடைக்கிறது. ₹1 வருவாயில் 24 பைசாவை மத்திய அரசு கடனாகத்தான் பெறுகிறது. ₹1 மத்திய அரசு செலவிடுவது எப்படி தெரியுமா? ₹1 20 பைசாவை கடனுக்கான வட்டியாக செலுத்துகிறது. 22 பைசாவை மாநிலங்களின் வரி பகிர்வுக்காக வழங்குகிறது. இராணுவ செலவு 8 பைசா, உணவு, உரம், எரிபொருள் மானியமாக 6 பைசா வழங்கப்படுகிறது. நிதிக்குழு செலவினங்கள் மற்றும் இதர மானியங்களுக்காக 8 பைசா, ஓய்வூதியத்துக்காக 4 பைசா செலவாகிறது. மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களுக்காக 8 பைசா, மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்காக 16 பைசா செலவிடப்படுகிறது. இதர செலவினமாக 8 பைசா செலவிடப்படுகிறது. குறை சொல்ல முடியாத பட்ஜெட் லிஸ்ட் போட்டு சொன்ன வானதி. 2025-26 ஆண்டுக்கான மத்திய அரசின் பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியடையச் செய்யும் என பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை உலகின் 3வது பொருளாதார நாடாக்கும், 2047 இந்தியாவை முதல் பொருளாதார நாடாக்கும் இலக்கை அடையும் நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் இது. தொடர்ந்து 8வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்து பெருமை சேர்த்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கல்வி, விவசாயம், மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு, தொழில்துறை என அனைத்து துறை வளர்ச்சியை மையப்படுத்தி பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது. 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வருமான வரி இல்லை. வருமான வரி தாக்கலை எளிதாக்க புதிய சட்டம். வீட்டு வாடகை வரி பிடித்ததற்கான வருடாந்திர வரம்பு 2.4 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக உயர்வு உள்ளிட்ட அறிவிப்புகள் மாத சம்பளம் பெறும் நடுத்தர மக்களுக்கு நன்மை தரும். புற்றுநோய் உள்ளிட்ட அரிதான நோய்களுக்கான 36 வகையிலான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரி விலக்களிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோயாளிகளை பராமரிக்க டேகேர் கேன்சர் மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு மக்களின் மருத்துவ செலவுகளை குறைக்கும். லித்தியம் பேட்டரிகளுக்கு சுங்க வரியிலிருந்து முழுமையான விலக்கு. பின்னலாடைகளுக்கு இறக்குமதி வரியில் சலுகை. தோல் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க தோல் இறக்குமதிக்கு வரிச்சலுகை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை நீட்டிப்பு என பல முக்கிய அம்சங்கள் உள்ளது. காலணி மற்றும் தோல் துறையை பொறுத்தவரையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு 22 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் போன்ற அறிவிப்புகள் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பான சாகுபடியை தரும் விதைகள் வழங்கும் திட்டம். கிசான் கடன் அட்டை மூலம் 7.7 கோடி விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் கடனின் உச்சவரம்பு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற 6 ஆண்டு கால சிறப்பு திட்டம் போன்ற அறிவிப்புகள் விவசாயிகள் வயிற்றில் பால் பார்க்கும் அறிவிப்புகளாகும். நாடு முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் 10,000 சேர்க்கை இடங்கள். ஜல்ஜீவன் திட்டம் 2028 வரை நீட்டிப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் 100 புதிய விமான நிலையங்கள். செயற்கை நுண்ணறிவு கல்வியை ஊக்குவிக்க 500 கோடியில் மையம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு பள்ளிகளில் அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள், 5 தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள், பொருள் விநியோகம் செய்யும் டெலிவரி பணியில் உள்ள ஊழியர்களுக்கு மின்னணு அடையாள அட்டை போன்ற அறிவிப்புகள் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாட்டின் வளர்ச்சியை வேகமெடுக்கச் செய்யும். அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்ச்சியடைய செய்யும். யாராலும் குறை சொல்ல முடியாத பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதமர் மோடிக்கு நன்றி என வானதி கூறியுள்ளார். தவிக 2ஆம் ஆண்டு தொடக்கம் தலைவர்கள் சிலை திறக்கிறார் விஜய்.
நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2 தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். அக்டோபரில் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார். மாநாட்டில் கட்சியின் கொள்கை தலைவர்களாக ஈவேரா, அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலியம்மாள் ஆகியோரை அறிவித்தார். தவிக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடக்க உள்ளது. விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறார். கொள்கை தலைவர்கள் சிலையை திறந்து வைத்து நல உதவிகள் வழங்க இருக்கிறார். அப்போது விஜய் தனது சுற்றுப்பயண விவரத்தை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளா விபத்தால் அதிர்ந்த பிரதமர் மோடி. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் நகரில் நடக்கும் மகா கும்பமேளா நெரிசலில் 30க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். மௌனி அமாவாசை என்று அதிகாலை 2 மணிக்கு சம்பவம் நடந்தது. விஷயம் அறிந்த பிரதமர் மோடி அதிகாலை 4 மணிக்குள் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் 4 முறை போனில் பேசி விவரங்கள் கேட்டிருக்கிறாராம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் கும்பமேளாவை நடத்த வேண்டும் என்று பல மாதங்களாக திட்டமிட்டு நன்றாக போய்கொண்டு இருந்த நிலையில் பக்தர்கள் இறந்தது மோடியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. 1954 நடந்த மகா கும்பமேளாவில் அப்போதைய பிரதமர் நேரு திரிவேணி சங்கமத்தில் நீராடினார். அதன்பின் ஏற்பட்ட நெரிசலில் 800 பேர் இறந்தனர். ஆனால் நேருவின் நிகழ்ச்சிக்கும் சம்பவத்திற்கும் தொடர்பு இல்லை என்று விசாரணை கமிட்டி தெரிவித்தது. அன்று நடந்தது போல எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்துள்ளோம் என உத்தரப்பிரதேசத்தில் மோடி கூறியிருந்தார். ஆனால் இப்படியொரு சம்பவம் நடந்தது அவரை மிகவும் பாதித்துள்ளது. கும்பமேளாவில் நாளுக்கு நாள் லட்சக்கணக்கில் மக்கள் வருகிறார்கள். சோஷியல் மீடியா தான் இதற்கு காரணம் என்கிறார்கள் அதிகாரிகள். கும்பமேளாவுக்கு வருபவர்கள் போட்டோ, வீடியோக்களை பகிர்வதால் அதை பார்க்கும் ஆர்வத்தில் பலரும் குவிக்கின்றனர். மௌனி அமாவாசை என்று அதிகாலை 1 மணிக்கு நீராட செல்லுங்கள் என்று சிலர் புரளியை கிளப்பிவிட்டதால் நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. பிரதமர் மோடி 5ஆம் தேதி திரிவேணி சங்கமத்திற்கு செல்வார் என சொல்லப்பட்டது. இந்த துயர சம்பவத்திற்கு பின் அவர் அங்கு செல்வாரா என்ற சந்தேகம் எழுகிறது. 8 எம்எல்ஏக்கள் பாஜவில் ஐக்கியம், ஆம் ஆத்மிக்கு பின்னடைவு. டெல்லி சட்டசபை தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. உச்சக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடந்து வரும் நிலையில் நேற்று ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 8 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் கட்சியை விட்டு விலகினர். பாலம் எம்எல்ஏ வந்தனா கவுர், திரிலோக்புரி எம்எல்ஏ ரோஹித் மெஹ்ருலியா, மாதிப்பூர் எம்எல்ஏ கிரிஷ் சோனி, கஸ்தூரிபாய் நகர் எம்எல்ஏ மதன்லால், உத்தம் நகர் எம்எல்ஏ ராஜேஷ் ரிஷி, பிஜ்வாசன் எம்எல்ஏ ஜூன், மெக்ரௌலி எம்எல்ஏ நரேஷ் யாதவ், ஆதர்ஷ் நகர் எம்எல்ஏ பவன் சர்மா ஆகியோர் பதவி விலகிய எம்எல்ஏக்களாவர். ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ராம்நிவாஸ் கோயலுக்கு அனுப்பினர். ஆம் ஆத்மி கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதிலிருந்து தடம் புரண்டுவிட்டது. ஊழலை ஒழிக்க துவங்கப்பட்ட கட்சி ஊழல் செய்கிறது. ஆம் ஆத்மி கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அராஜகம்தான் நடக்கிறது. அவர் வைத்ததுதான் சட்டம் என்ற நிலை உள்ளது. இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுகிறோம் என 8 எம்எல்ஏக்களும் ஒரே காரணத்தை கூறினர். பதவி விலகிய மறுநாளை எதிர்பார்த்தது போலவே அனைவரும் பாஜவில் இணைந்தனர். பாஜ தேசிய துணைத் தலைவர் வைஜெயந்த் பண்டா, டெல்லி பாஜ தலைவர் வீரேந்திர சத்சேவா ஆகியோர் முன்னிலையில் அவர்கள் பாஜவில் இணைந்தனர். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 நாள் கூட இல்லாத நிலையில் 8 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கட்சிக்கு முழுக்கு போட்டது டெல்லி சட்டசபை தேர்தலில் அக்கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என பரபரப்பாக பேசப்படுகிறது. விலகிய 8 எம்எல்ஏக்களும் வரும் சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தலைமை மீண்டும் டிக்கெட் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எம்எல்ஏவாக 8 பேரின் செயல்பாடும் சரியில்லை. மீண்டும் அவர்களை அதே தொகுதியில் நிறுத்தினால் ஆம் ஆத்மி கட்சி தோற்பது நிச்சயம் என்பதால் அவர்களுக்கு சீட்டு வழங்காமல் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி விளக்கமளித்தது. ஆனால் இந்த 8 பேரும் கட்சி மாறியதால் ஆம் ஆத்மி கட்சி தோற்றுவிடும் என்பதைப் போல மக்கள் மத்தியில் பாஜ பரபரப்பை பற்ற வைத்து வருவதாகவும் அதிமுக கட்சியினர் கிண்டலடித்தனர். டெல்லியில் உள்ள 70 சட்டசபை தொகுதிகளில் ஆம் ஆத்மி, பாஜ, காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. 5ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது. 8ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கப்படுகிறது. சபரிமலை, அமர்நாத் கோயில்களில் வருகிறது ரோப்கார் வசதி. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோயிலுக்கு பால்டல் பகுதியிலிருந்து 11.6 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோப்கார் துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பம்பையிலிருந்து 2.62 கிலோமீட்டர் தூரம் ரோப்கார் வசதி செய்யப்பட உள்ளது. பர்வத்மாலா பரியோஜனா திட்டத்தில் ரோப்காரை மத்திய அரசு அமைக்க உள்ளது. தமிழகத்தில் பர்வதமலை, காஷ்மீரின் தாஜிவாஸ் பனிப்பாறை, ஜெய்ப்பூரில் உள்ள அமர்கோட்டை, மகாராஷ்டிராவில் சிவநேரி கோட்டை உள்ளிட்ட 18 இடங்களிலும் ரோப்கார் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கேதார்நாத் கோயில், ஜம்முவில் உள்ள மாதா வைஷ்ணோ தேவி கோயில், ஸ்ரீநகரில் உள்ள சங்கராச்சாரியார் கோயில் ஆகிய இடங்களில் ஏற்கனவே ரோப்கார் அமைக்கும் பணி நடக்கிறது.